தேவையெல்லாம் சந்தித்தீ ஏகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே என் தேவையெல்லாம் சந்திப்பேன். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. மறுபடியும் ஆராதனை 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 உமக்கே. 15வது அதிகாரம். பன்னெண்டு, 13, 14 இந்த 3 வசனம். தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்றும் சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடும் கெம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். இந்த தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம். இங்கு ஒரு பிரதிஷ்டை நடக்கிறது. ஆசாயன் என்கின்ற ஒரு ராஜா தன் தேசம் முழுமையும் ஒன்று கூடி வர செய்து தேவனுக்கு முன்பதாக ஒரு உடன்படிக்கை செய்கிறாங்க. சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 14வது வசனத்தை கவனிங்கள். மகா சத்தத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக. அருமையானவர்களே, இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள நாம் இந்த வருஷத்தை விட்டு ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்க போகிறோம். ஆசா என்ன பண்ணால் தேவனுக்கு முன்பதாக தேசம் முழுவதையும் கூடி வர செய்தான். இந்த நாளிலும் கூட நாம் தேவனுக்கு முன்பதாக கூடி வந்திருக்கிறோம். தானியேலின் புத்தகம் 6வது அதிகாரம். முதல் 3 வசனங்களை வாசிப்போம். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிப்பதற்காக அவளுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவதற்கு தரிவுக்கு நலமின்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். இது இவனுடைய சொந்த தேசம் கிடையாது. இவன் அடிமையாக கொண்டு வரப்பட்டவன். இவன் ஒரு அடிமை அந்நிய தேசத்திலே. ஆனால் அவன் இருக்கிற ஸ்தானம் அடிமை அல்ல. ராஜா என்ன நினைக்கிறான்? அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த. எதனால் இவனுக்கு இந்த மேன்மை வந்தது? அடிமையாக இத்தனை பேர் அந்த நாட்களில் பாபிலோன் அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள்.
ஆனால் தானியேலுக்கு மட்டும் ஏன் அப்படி ஒரு மேன்மை வந்தது? இதே புஸ்தகத்தில் முதலாவது அதிகாரம், தானியேல் முதலாவது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாததென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். ஆசா என்ன பண்ணா, ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் கூடி வர செய்தான். தேவனுக்கு முன்பதாக பூரிகைகளோடும் எக்கால சத்தங்களோடும் பெரும் சத்தத்தோடும் ஆரவாரத்தோடும் தேவனுக்கு முன்பதாக ஆணையிட்டு ஒரு உடன்படிக்கை செய்கிறாங்க. நாங்கள் தேசமாக தேவனை முழு இருதயத்தோடு நாங்கள் தேடுவோம். எங்கே பார்த்தீங்கன்னா தானியேல் சொல்கிறான், ராஜாவின் போஜனத்தினால் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். இந்த நாளில் நம்ம அதுதான் செய்ய போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து வாசிப்போம். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். இவனும் அடிமையாக கொண்டுபட்ட ஒரு நபர். இதற்கு முன்பதாக இவன் ஒரு குற்றவாளியாக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவன். ஆனால் ராஜா சொல்கிறான், அந்த 42வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்னனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். தெண்டனிட்டு பணியுங்கள். தெண்டனிட்டுனா சாஷ்டாங்கமாக விழுந்து அவனை வணங்குகிறது. இவன் ஒரு அடிமை. இவனுக்கு எப்படி இந்த மேன்மை வந்தது? இதே புஸ்தகத்தில் 39வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் இந்த பாவம் செய்வது எப்படி? அவனுடைய உடன்படிக்கை. வாய்ப்புகள் வந்தது, ஆனால் அவன் தன்னுடைய பிரதிஷ்டையில் சரியாக இருந்தான். ஒரு சிறைச்சாலையில் ஒரு ஊழியக்காரங்களாம் போய் ஒரு ஆராதனை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்பொழுது ஆவியானவர் ஏவன் அப்படியே ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருந்தாராம், நீங்கள்லாம் இங்கே வந்து உட்காந்துருக்கிறீங்க மாட்டிக்கிட்டதுனால. நிறைய பேர் வெளியே இருக்கிறாங்க மாட்டிக்கிடாததுனால. வாய்ப்புகள் கிடைத்தால் தவறு செய்வதற்கு மனிதன் ஆயத்தமாக இருக்கிறான். ஆனால் யோசேப்பை பொறுத்த மட்டுக்கும் வாய்ப்புகள் அவனை பலவந்தம் பண்ணியது. ஆனால் அவன் சொல்கிறான், இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு தேவனுக்கு விரோதமாய் நான் உடன்படுவது எப்படி? சிங்காசனம் எங்கிருந்து வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேன்மை எங்கிருந்து வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உன் ஆத்மா வாழ்கிறது போல, அப்போ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஆத்மா வாழ்ந்திருக்க வேண்டும். இவங்கெல்லாம் வாழ்ந்து காட்டின நபர்கள். யோபுவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். இவன் கண்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறான்.
தானியேல் போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று தன் இதயத்திலே தீர்மானம் பண்ணினான். இங்கே யோபு சொல்கிறான், என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணினான் நான். ஆண்டவர் சொன்னார், நீ பார்த்தாலே நம்முடைய கண்கள் இன்னைக்கு பிரதிஷ்டை பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிங்க அப்படின்னு ஜெபிக்கிறதை காட்டிலும் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதில் நம்ம கவனமாக இருந்தால் போதும். 30 நாள் வேலை செஞ்சால் 1ஆம் சம்பளம் கிடைக்கும். கரெக்டாக 1ஆம் போய் சம்பளம் வாங்க முடியாது. ஒருவேளை அந்த கம்பெனியில் நமக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். 30 நாளும் நாம் வேலை செய்த பிறகு தான் 1ஆம் நம்ம கையில் சம்பளம் கிடைக்கும். கர்த்தரும் அதே பிரின்சிபல் தான் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நம்ம செய்யும்பொழுது மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம இந்த புதிய வருடத்தில் நுழைய போகிறோம். நமக்கு எவ்வளோ தேவைகள் இருக்கிறது. நம்முடைய ஜபங்கள் நிறைய இருக்கிறது, வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு நாமும் சில காரியங்கள் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவர்கிட்ட போய் நம்ம ரெக்கமெண்ட்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. யார்கிட்டையும் போய் எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் தேவன் நம்ம எந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரோ அந்த இடத்துல நம்ம இருந்தால் போதும். ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற வரைக்கும் தான் ஆதாமுக்கு மதிப்பு இருந்தது. ஆனால் பாவம் செய்த உடனே அவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டான். அங்கே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பூமி சாபமாய் மாறிவிட்டது, முள்ளும் குறுக்கும் முளைத்தது. அரிமானவர்களே, இவங்கெல்லாம் நமக்கு மாடலாக வாழ்ந்து காட்டிவிட்டு போயிருக்கிறார்கள். இவன் சொல்கிறான், என் கண்களோடைய உடன்படிக்கை பண்ணின நான். நம்முடைய நினைப்பு எப்படி இருக்கிறது? உன் கண் தெளிவாக இருந்தால் எல்லாம் நல்லா இருக்கும். நம்முடைய சரீரத்துக்கு வெளிச்சம் நம்முடைய கண்ணு தான். அப்போ நம்முடைய கண் என்பது ஒரு சாதாரண ஒரு அவயமாக இருந்தாலும் கூட நம்முடைய முழு சரீரத்துக்கும் அது விளக்காக இருக்கிறது. நான் ஒரு சிறு அவயம்தான். ஆனால் அது என்ன பண்ணிவிடுமா, ஒரு நெருப்பு காட்டை கொளுத்துவது போல் கொளுத்தி விட்டுடும். ஒரு வார்த்தை போதும், பிரச்சனைக்கு அங்கே பெரிய பெரிய கலகமே உண்டாகிடும். நாவு நாம் அநேக காரியங்களில் நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது. ரொம்ப கேஷுவலாக போய்கிட்டே இருக்கிறோம். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளுக்கும் நாம் தேவன் சமூகத்திலே உடன்படிக்கை பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே நாம் கொஞ்ச நேரம் ஜபத்துக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். ஆண்டுகளை நாம் பிரவேசிக்கும் பொழுது ஒரு தேவனோடு உடன்படிக்கை பண்ணினவர்களாக ஆசா என்ன பண்ணால் தன் தேசம் முழுவதையும் கூட்டி வரவழைச்சி தேவ சமூகத்தில் அவங்க அதை சந்தோஷமாக செஞ்சாங்கன்னு சொல்லி வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. அந்த 2 நாளாகமம் 15வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 15வது அதிகாரத்தில் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். அவங்க உடன்படிக்கை பண்ணின உடனே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ குழப்பங்கள், எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ நம்மளாம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். வெளியே பார்க்குறவங்களுக்கு முன்பதாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, ரொம்ப உற்சாகமாக இருக்கிற மாதிரி. ஆனால் உள்ளுக்குள்ளே அநேக கண்ணீர் விட்டுச்சு தான் இருக்காங்க. ஏன் எனக்கு இந்த பாடுகள், என் குடும்பத்துலேயே அவ்வளோ பிரச்சனைகள், ஏன் இவ்வளோ போராட்டங்கள். அருமையானவர்களே,
இந்த நாளிலே அதுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். இவங்களாம் அப்படி ஆணையிட்டதுக்காக மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். இந்த ஆணைக்காக சந்தோஷப்பட்டார்கள். அதாவது விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. கர்த்தர் யாரையும் கண் பாயிண்டில் வச்சுலாம் அவர் கேட்க மாட்டார். நமக்கு சுயசித்தத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. செய்வோம் என்றால் அதுக்கு பலன் உண்டு. அதுக்கு எல்லாத்துக்கும் தேவன் பலன் உண்டு. இங்கே என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். இதுக்கு முன்பதாக எப்படி இருந்துச்சுன்னா அந்த தேசம், அதே புக்ஸத்தில் 5வது வசனத்தை வாசிப்போம். மகா அமளி உண்டாக இருந்தது. அங்கே சமாதானம் இல்லை. ஊருக்குள்ளே வர்றவனுக்கும் சமாதானம் இல்லை, ஊரை விட்டு வெளியே போகிறவனுக்கும் சமாதானம் இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? நீ பட்டணத்திலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய். அடுத்தபடியாக அடுத்த வசந்த வாசிங்கள். ஜாதியை ஜாதியும் பட்டணத்தை பட்டணமும் நொறுக்கினது. இதுதான் அன்றைய நாளிலே இருந்த சூழ்நிலை. ஆனால் தேவ சமூகத்தில் அவங்க எல்லாம் ஒரு பெரிய உடன்படிக்கை பண்ணுறாங்க. தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம். எனவே அவரவர் உங்களுடைய ஆத்மாவுக்காக, உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய புதிரான் பிரவேசிக்க போகிற அந்த ஆண்டுகளாக தேவன் நம்மளை தானியேல் போல உயர்த்தும்படியாக. தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. தானியேலின் தேவன் தான் நம்முடைய தேவன். தானியேலை உயர்த்த முடியும் என்றால் நம்மையும் உயர்த்த முடியும். ஆனால் தானியேலுக்கு இருந்த அந்த அர்ப்பணிப்பு நமக்குள்ளாக இருக்க வேண்டும். தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாதபடிக்கு அவன் ஜாக்கிரதையாக இருந்தான். யோசேப்பு ஒரு அடிமையாக இருந்தான். அவனுக்கு குற்றம் சாட்டப்பட்டு அவன் சிறைச்சாலையில் இருந்தான். ஆனால் சகல ஜனங்களும் அவனுக்கு முன்பதாக தென்றனிட்டு பணியும்படியாக தெய்வம் அவனை உயர்த்தினார். காரணம், இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு நான் எப்படி உடன்படுவது? என் தேவனுக்கு விரோதமாக இந்த பாவத்தை நான் எப்படி செய்ய முடியும்? அந்த உணர்வு நமக்குள்ளாக இருக்கும் என்றால், சிறைச்சாலையாக இருந்தாலும் தேவன் அதை சிங்காசனத்தில் கொண்டு போய் நிறுத்த முடியும். வசனம் ஒரு நாளும் போய் சொல்லாது. தேவன் ஒரு நாள் போய் சொல்ல மாட்டார். அவர் மனம் மாறுவதற்கு அவர் மனிதன் அல்ல. எனவே நம்ம எல்லாரும் நம்ம சிந்தையில் ஒருமுகப்படுத்துவோம். அதாவது நம்முடைய எதிர்காலத்தை தேவன் நம்ம கையில் தான் வச்சிருக்கிறார், யார் கையில் ஒப்படைக்கலை. தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நாம் பிழைக்கும்படியாக அந்த வாய்ப்பை தேவன் நம் கருத்தில் தான் கொடுத்துருக்கிறார், வேறு யார் கையிலையும் கொடுக்கல. நீ தெரிந்துக்கோ, இதோ நன்மையும் ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பதாக வைக்கிறேன், நீ வாழ்ந்திருக்கும்படி ஜீவனை தெரிந்து கொள். வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. எனவே எல்லாம் ஜெபம் பண்ணுவோம், அவரவர் ஒப்புக்கொடுங்க. அருமையானவர்களே, இந்த பிறக்க போகிற புத்தாண்டு நம்ம எல்லாருக்கும் மகிமையான ஆண்டாக கொடுப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் உலகம் சொல்லுது இந்த வருஷம் மோசமாக இருக்கும், கொள்ளை நோய்கள் வரும், பஞ்சங்கள் உண்டாகும். எது எப்படி இருந்தாலும் தேவன் என்ன சொல்கிறாரோ அதுதான். எகிப்துக்கு பாதைகள் வந்தது, ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்ந்த கோசேன் பட்டணத்தில் ஒரு பாதையும் வரவில்லை. எனவே நம்முடைய உடன்படிக்கை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். அல்லது இதுவரைக்கும் அப்படி உடன்படிக்கை பண்ணாதவர்கள் உடன்படிக்கை பண்ணுங்க, கர்த்தருக்கு முன்பதாக பண்ணுங்க. யூதா ஜனங்கள் மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிகைகளோடும்
எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன், உடன்படிக்கை காக்கிற தேவன், உடன்படிக்கை நிறைவேற்றுகிற தேவன். அருமையானவர்களே, நாம் நம்முடைய உடன்படிக்கையிலே சரியாக இருப்போம் என்றால் தேவனும் சரியாக இருப்பார். அவர் புனிதனுக்கு புனிதர், மாறுபடுகிறவனுக்கு மாறுபாடு உள்ளவர். அது நம்மை சார்ந்திருக்கிறது. கர்த்தர் எப்போதும் ஒரே மாதிரி தான் இருப்பார். நாம் மாறுபாடு உள்ளவர்களாக இருப்போம் என்றால் தேவன் நமக்கு மாறுபாடு உள்ளவராய் மாறுவார். நாம் புனிதராக இருப்போம் என்றால் தேவன் நமக்கு புனிதராக இருப்பார். எல்லாம் அவரவர் ஒப்புக்கிடுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கண்களோடு உடன்படிக்கை செய்யுங்க. யோபு தன் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினான். நாவலோடு உடன்படிக்கை செய்யுங்க. இனிமேல் இந்த நாக்கை நான் துன்மார்க்கத்துக்கு உபயோகப்படுத்த மாட்டேன். தூஷணத்துக்கு நான் அந்த நாக்கை உபயோகப்படுத்த மாட்டேன். புறங்கூறுவதற்கு நான் அந்த நாக்கை உபயோகப்படுத்த மாட்டேன். உங்கள் இதயத்தில் உடன்படிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, என் இதயத்தை விழுத்த சேதனம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயத்தை கிழித்து கொண்டு தேவனிடத்தில் திரும்புங்கள். பொல்லாத சிந்தனைகளுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். எல்லாற்றிலும் இருதயம் மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாய் இருக்கிறது. உடன்படிக்கை இதயத்தோடு உடன்படிக்கை பண்ணுங்க. இனிமேல் நான் இதயத்தை நான் பரிசுத்தமாய் காற்றுக்கொள்ளுவேன். உங்கள் கால்களோடு உடன்படிக்கை செய்யுங்க. இனிமேல் தீமையான காரியங்களுக்கு இந்த கால்களுக்கு நான் உபயோகப்படுத்த மாட்டேன். கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம். கர்த்தரை கண்டடைத்தக்க நேரத்தில் தேடுங்க. தேடுகிறவன் கண்டடைவான். ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, எங்கள் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம். ஆண்டவர், உங்களுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்துடைய ஆவிக்குரிய தகுதியை மேம்படுத்துங்க. எல்லா தேவசங்களை ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, என் தேவனுக்கு விரோதமாக இவ்வளவு பெரிய பொல்லாங்கை செய்வது எப்படி? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை பரிசுத்தத்துக்கு ஒப்புக்கொடுங்க. தீமைக்கு இந்த கைகளை உபயோகப்படுத்தாதபடிக்கு கைகளை பரிசுத்தத்துக்கு ஒப்புக்கொடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேலைப் போல நம்முடைய சரீரத்தை நம்முடைய ஆவி ஆத்மாவை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தேவ சமூகத்தில் நாம் பொருத்தனை செய்வோம், உடன்படிக்கை செய்வோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹம்பரி விலலோரபி சந்தரபாலிலி விரிவி கரபடலபடலபடலபடலபடலபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. தானியேல் தன்னுடைய தனிப்பட்ட பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்கு அவன் மனதிலே தீர்மானம் பண்ணி கொண்டான். யோசேப்பு தன்னுடைய தனிப்பட்ட பரிசுத்தத்தை காக்கும்படியாக அவன் தன்னை தேவ சமூகத்தில் திடப்படுத்தி கொண்டான். ராஜாவாகிய ஆசா தன் முழு தேசத்தையும் கூடி வர செய்து எல்லா ஜனங்களும் தேவனுக்கு முன்பதாக உடன்படிக்கை பண்ணினார்கள். இந்த நாளிலும் கூட தனிப்பட்ட நாம் நம்முடைய பரிசுத்தத்துக்காக, நம் குடும்பத்தினுடைய பரிசுத்தத்துக்காக நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இனி காலம் செல்லாது என்று தான் வேதம் சொல்லுகிறது. கொடுக்கப்பட்டிருக்கின்ற தருணங்களை நாம் சரியாக உபயோகப்படுத்துவோம் என்றால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். அருமையானவர்களே, ஆவியானவருடைய அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு நாம் விட்டு கொடுப்போம். நம்மை தேவ சமூகத்தில் ஆவியார் நம்மளோடு இடைப்படும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படுகிற இருதயம் உள்ளவர்களை காணப்படும். நாம் செய்கிறதை நியாயப்படுத்தக்கூடாது. யார் செய்யாததா நான் செஞ்சிட்டேன் அப்படின்ற நியாயப்படுத்தக்கூடாது. தேவ சமூகத்தில் பாவம் தான். சின்ன பாவம் பெரிய பாவம்லாம் கிடையாது. எனவே கொஞ்ச நேரம் முழங்கல் படிடுவோம். தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். உங்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்யுங்க. மௌனமாக, அமைதலாக, யாரும் சத்தமிட்டு நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டாம். இது உங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள ஒரு காரியம். அவர் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன், நம்முடைய எண்ணங்களை அறிகிறவர். உங்களை அர்ப்பணியுங்கள். முழு ஆத்மாவோடும் முழு இதயத்தோடும் தேவனை தேடுவோம். குடும்ப ஜெபம் இல்லாத வீடுகளிலே கட்டாயம் குடும்ப ஜெபம் ஆரம்பியுங்கள். உங்கள் குடும்பத்தில் கட்டாயம் குடும்ப ஜெபம் நடத்த வேண்டும். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்வார்கள். எனவே குடும்ப ஜெபம் செய்யுங்கள். அதிகாலையில் எழுந்திரிச்சு நீங்கள் தனிப்பட்ட முறையில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடிவான். காலையில் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தூக்கத்தை விரும்பாதே, தூக்கத்தை விரும்பினால் நீ தரித்திரன் ஆவாய். அதிகாலையில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பது ஒரு பெரிய பாக்கியம். அருமையானே, பகலின் குளிர்ச்சியான வேலையில் தான் தேவன் ஆதாமோடு உலாவினார், அவரோடு சம்பாதித்தார். அதுக்கெல்லாம் ஒப்பு கொடுங்க. அதிகாலையில் 5 மணிக்கெலாம் எழுந்துறீங்க, ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்துருங்க. அவர் முக தரிசனத்துக்காக காத்துருங்க, அவருடைய பிரசன்னத்துக்காக காத்துருங்க. மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்மா தேவனை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்று இருக்கிறது. நம்முடைய இறுதி அவ்விதமாய் கதற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளை சத்தியத்துக்கு நேராக வழிநடத்தும்படியாக தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைங்களுக்கு நான் மாடலாக இருப்பேன். என் பிள்ளைகளுடைய ஆவிக்கிற வாழ்க்கைக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். பொருத்தனை செய்யுங்க, உடன்படிக்கை செய்யுங்க. நம்ம ஏனோதானோன்னு வாழ்ந்ததெல்லாம் போதும். பிறக்க போகிற புத்தாண்டில் ஒரு இலக்கோடு போகணும். நமக்கு ஒரு நோக்கத்தோடு, நான் இப்படி தான் வாழ்வேன், இப்படி தான் என் வாழ்க்கையை என் குடும்பத்தையும் கொண்டுட்டு போவேன். தேவ சமூகத்தில் அவிதமாக நீங்கள் ஒரு முடிவு பண்ணுங்கள், உடன்படிக்கை பண்ணுங்கள் தேவனோடு. இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். நான் தேவன் அதற்காக சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். நம்ம குடும்பத்துடைய சமாதானம் நம் கையில் இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் நம் கையில் இருக்கிறது. நம் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் நம் கையில் தான் இருக்கிறது. எனவே கொஞ்ச நேரம் மௌனமாக
கர்த்தரோடு சொல்லுங்க, ஆண்டவரே என் முழு ஆத்மாவோடு முழு இதயத்தோடு நான் உங்களை தேடுவேன் ஆண்டவர். யோசுவா சொன்னார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அடுத்தபடியாக நாம் சபைக்காக நாம் சில காரியங்களுக்காக நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். சபைக்கு அடுத்த காரியங்களில் நாம் இன்னும் அதிகமாக ஈடுபட வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாக இருக்கிறோம். ஆத்தும அறுவடையிலே நாம் மிகவும் பின்தங்கி இருக்கிறோம். இந்த வெற்றிடங்களெல்லாம் நிரப்பப்பட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எனவே ஆண்டவரே, நான் ஆத்துமா அறுவடை பணிகளை என்னை ஈடுபடுத்துகிறேன். ஆண்டவரே, ஆத்துமாக்களை கொண்டு நம்ம தான் கொண்டுட்டு வரணும். இந்த ரட்சிப்பின் திட்டத்தை தேவன் நம் கருத்தில் கொடுத்துருக்கிறார். நம்ம தான் அதை செய்யணும். எனவே ஊழியத்திற்கு ஒப்பு கொடுங்க. ஊழியம் என்ன நீங்கள் எல்லாம் முழு நேரமாக வீட்டு விட்டு வெளியே வாங்கன்னு அர்த்தம் இல்லை. நம்ம இருக்கிற இடத்துல ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு தேவன் அநேக வாய்ப்புகளை வச்சிருக்கிறார். இந்த வெற்றிடங்களெல்லாம் நிரப்பணும். இந்த சேர் ஒன்று சேர் கூட வெற்றிடமாக இருக்கக்கூடாது. இந்த மாடி போர்ஷன் எல்லாம் வெற்றிடமாக இருக்கிறது. இதை பார்க்கும்பொழுது உங்கள் மனசு துடிக்கணும். ஏன்னா நம்ம தான் ஆத்மாக்களை கொண்டுட்டு வரணும். வெளியிலேருந்து வேறு யாரோ வந்து கொண்டு வந்து விட்டுட்டு போக மாட்டாங்க. பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை கனம் பண்ணுவார். நம்மை கனம் பண்ணுவதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறாரு. ஊழியம் செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? இது எல்லார் மேலும் விழுந்த கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. இது நம்ம எல்லார் மேலும் விழுந்த கடமை. நாமெல்லாம் வந்து ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கிறோம். ஆசாரியர்கள்னா ஊழியக்காரர்கள்னு அர்த்தம். நம்ம மட்டும் வந்துட்டு போகிறது போதும். நீ வர்ற நாட்களில் ஆத்துமாக்களுக்காக நாம் ஒரு பக்கம் ஜெபம் பண்ணுறோம், ஆனால் கிரியையிலும் காட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே அதுக்காக ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த வருஷத்தில் நான் இனி ஊழியத்தில் அதிகமாக ஈடுபடுறேன். சபையில் ஆத்துமகளை கொண்டு வந்து சேர்ப்பேன். சபையுடைய தேவைகள், சபையுடைய ஒவ்வொரு காரியத்திலும் நம்முடைய ஈடுபாடு இருக்கணும். அதுக்காக நாம் பாரப்படணும். இது எல்லாருக்கும் ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஜெப வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும். இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லும் பொழுது, உன் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. அவர் கட்டடத்தை மட்டும் பார்க்கல, அது ஜெப வீடாக இயேசு கிறிஸ்து பார்த்தார். ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் இது. இந்த ஸ்தலத்தை குறித்த பக்தி வைராக்கியம் நம்ம எல்லாருக்குள்ளே இருக்க வேண்டும். வந்தோம், நம்ம ஆராதனை செஞ்சோம்,
ஸ்தோத்திரம் அப்படின்னு போவது அல்ல. சபையில ஆத்மாக்களால் நிரப்பப்பட்ட அந்த பொறுப்பு தேவன் நம் கையில தான் கொடுத்திருக்கிறாரு. எனவே ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே இந்த பிறக்க போகிற புத்தாண்டில் நான் நல்ல ஒரு ஆத்தும அறுவடை செய்கிறவனா என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. சபையில் நடக்கிற உபவாச ஜபத்துக்கெல்லாம் பங்கு பெறுங்க. ஆண்கள் எல்லாம் பங்கு பெறுங்க. வீட்டில் சும்மா இருக்காதீங்க. சபையில் ஒரு ஜபம் நடக்கும் பொழுது ஒருவேளை நீங்கள் உத்தியோகத்தின் நிமித்தம் நீங்கள் வேலைக்கு சென்றிருப்பீர்கள் என்றால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் வீட்டிலே நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றால் அது தப்பு. அப்படி இருக்கக்கூடாது. தெய்வ சமூகத்தில் இருக்கணும். எனவே அதற்காக ஒப்பு கொடுங்கள். இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. நான் புது வருஷத்துக்குலாம் நுழைய போகிறோம். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான். சில நிமிடங்கள் நாம் இந்த 2023 ஆண்டை கடந்து 24வது வருஷத்துக்குள்ள நாம் பிரவேசிக்க போகிறோம். தேவ பிரசனத்தை உணருங்க. அவர் மேக ஸ்தம்பமாய் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவாலயத்தின் அவருடைய வஸ்திரங்களாலே தேவாலயம் நிரம்பிட்டு இருக்கிறது. 2024 நாம் பிரவேசிக்கிறோம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya 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 ஹalleluya. praise the lord praise the lord praise the lord praise the lord. hallelujah 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 hallelujah. இந்த 24வது வருஷத்துக்காக எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார்.
நம்முடைய விசுவாசத்தை முடிக்கிறவரை நோக்கி நாம் ஓடக்கடவோம். பாரமான நம்முடைய எல்லா கவலைகளையும், பாரமாக இருக்கிற எல்லா விதமான பாவ பழக்க வழக்கங்களையும் அவரை நோக்கி ஓடக்கடவோம். எனவே கர்த்தர் நமக்கு முன்பதாக போய்கிட்டே இருக்கிறாரு. அவர் போகிற பாதையில் நம்ம போனால் மட்டும் போதும். அவர் முற்றுமுடிய ரட்சிக்கிற தேவன், கைவிடாத தேவன், நம்மளை நேசிக்கிற தேவன். தாய் தன் பாலகனை மறப்பாலோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை, நான் உன்னை கைவிடுவதற்கு இல்லை. தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். கால்கள் யாவும் முடங்குகிற நாமத்தை உடையவர். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய கால்களும் முடங்குகிற மேலான நாமத்தை உடையவர். கர்த்தரை தெய்வமாக கொண்டுள்ள ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த காலை நேரத்திலே அதை நாம் மனதுக்குள்ளாக கொண்டு வருவோம். அருமையானவர்களே, நமக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நம்முடைய பாடலை காட்டிலும் பெரியவர், நம்முடைய வியாதிகளை காட்டிலும் பெரியவர், நம்முடைய கஷ்டங்களை பார்க்கிலும் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். நான் உனக்கு முன்பதாக சென்று கோணலானவைகளை நேர்படுத்துவேன். நம்முடைய தேவன் சீர்படுத்துகிற தேவன், நம்முடைய தேவன் செம்மைப்படுத்துகிற தேவன். நமக்கு முன்பதாக கடந்து சென்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் தேவனை மகிமைப்படுத்தி புது வருஷத்துக்குள்ள நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நான் உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். உங்கள் கவலையிலெல்லாம் அவர் மேல் எரிந்து விடுங்கள். அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கவலையிலெல்லாம் அவர் மேல் எரிந்து விடுங்கள். அவர் நம்மளை விசாரிக்கிற தேவன், காரியத்தை வாக்கிய பண்ணுகிற தேவன், அருமையானவர்களே ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹம்பரி குருடல பிசார போலிலி மிரபல மிரடல பாதில பாதிர பாதி பரபர பரபரலபா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. நாம் அமர்ந்திருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய புதுவட நமஸ்காரங்களையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. 115வது சங்கீதம் சங்கீதம் 115 14வது வசனத்தை வாசிப்போம். உங்களையும்
உங்கள் பிள்ளைகளை. நம்முடைய தேவன் பெருக்கத்தின் தேவன். வர்த்திக்க பண்ணுவார்னா இன்க்ரீஸ் பண்ணுவார். பெருக பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். அதாவது இப்போ நம்ம காண்கின்ற சூழ்நிலையை நீங்கள் பார்க்காதீங்க. வசனம் நம்ம இடத்துல வரும் பொழுது இப்போ நம்ம இருக்கிற சூழ்நிலை ஒருவேளை எதிர்மறையாக இருக்கலாம். இந்த வசனத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம். இந்த உலகத்தை தேவன் படைக்கும் பொழுது அது வெறுமையும் ஒழுங்கின்மையுமாக இருந்தது. இருள் சூழ்ந்திருந்தது. தேவன் அதிலிருந்து தான் இந்த அழகான இந்த உலகத்தை தேவன் படைத்தார். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட ஒருவேளை வெறுமையாக இருக்கலாம், ஒழுங்கின்மையாக இருக்கலாம், ஒருவேளை இருள் சூழ்ந்ததாக இருக்கலாம். ஆனால் உண்டாக கடவுது என்று சொல்லுகிற தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். எனவே சூழ்நிலைகளை ஒருபோதும் பார்க்காதீர்கள். இப்போ எனக்கு வலிக்குதே, இப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குதே, இப்போ இருக்கலாம். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது அது உங்களை விட்டு ஓடிப்போ. இருக்குதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை தக்க வச்சுக்கிறோம். வசனத்தின்படி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். விசுவாசம் என்பது அதுதான், காணப்படாதவைகளின் நிச்சயம். இப்போ இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய சூழ்நிலை அப்படி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வசனத்தை வசனமாக ஏற்றுக்கொள்ளும்போது அந்த வசனம் வேலை செய்ய ஆரம்பிச்சு. மீண்டும் சொல்கிறேன், தேவன் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது இது வெறுமையாகவும் ஒழுங்கின்மையாகவும் இருள் நிறைந்ததாக இருந்தது. தேவன் அதிலிருந்து தான் அவ்வளோ அழகான ஒரு சிருஷ்டிப்பை தேவன் படைத்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பெருக பண்ணுவார். முதலாவது தேவன் நம்மை, தனிப்பட்ட நம்மை அவர் தெரிந்து கொள்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1 முதல் வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இந்த வாசிக்கப்பட்ட பகுதியில் கர்த்தர் எப்படி சொல்கிறாரு, உன் சொல்லி ஒருமையில் பேசுகிறார். உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்தி, அடுத்தபடியாக நீ ஆசீர்வாதமாய் இருப்பார். ஆண்டவர் பார்த்திங்கன்னா நம்மையும் அவ்விதமாக தான் தேவன் இந்த நாளில் அதான் சொல்லிகிட்டு இருக்கார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் சொன்னார், உன் தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. இந்த இடத்துல உங்கள் பேரை போடுங்க. ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் சொல்கிறதா இன்றைக்கி தேவன் நம்மளை பார்த்து சொல்கிறாரு. உங்கள் பேரை போட்டு இந்த வசனங்களை நீங்கள் வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இன்றைக்கி ஒருவேளை நம்ம ஆசீர்வாதமாக இல்லாதவர்களாக இருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கி நம்முடைய பேர் பெருமைக்குரியதாக இல்லாமல் இருக்கலாம்.
ஆனால் அதை மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் ஒரு வார்த்தை தான் சொன்னார், உண்டாக கடவுது. உண்டாயிடுச்சா? அருமையானவர்களே, அநேக இடங்களில் ஆண்டவர் சின்ன சின்ன வார்த்தைகளை தான் உபயோகப்படுத்துவார். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு, நீ போ, உன் வேலைக்காரன் சுத்தமாகிட்டான், முடிஞ்சு, நீ போ, சுகமாகிட்டான். ஆண்டவர் அங்கெல்லாம் பெரிய பிரசங்கம்லாம் பண்ணலை. நடந்ததா இல்லையா? நடத்துவார் நம்முடைய தேவன். நம்முடைய வாழ்க்கை நடத்துவார். நம்முடைய கண்ணீரை துடைப்பார். நம்முடைய கஷ்டங்களை மாற்றி போடுவார். அவருக்கு தெரியும் நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய உபத்திரவங்கள். திராணிக்கு மிஞ்சி தேவன் யாரையும் சோதனைக்கு அனுமதிப்பது கிடையாது. நம்முடைய பலன் அவருக்கு தெரியும், நம்முடைய பலவீனம் அவருக்கு தெரியும். இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை உன்னை உன்னை. முதலாவது இன்னைக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவேன். முதலாவது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ரோமக்கல்வி நிருபம் 8வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். அடுத்தபடியாக எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கிறார். ஒவ்வொரு ஸ்டெப். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். நம்மளால் இன்றைக்கி தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் இங்கே உட்கார்ந்துருக்குறோம். இந்த வசனத்தை சொல்லுங்கள், நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், அவர் என்னை நீதிமானாக்கி இருக்கிறார், அவர் என்னை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். வசனம் அப்படி தான் சொல்லி கொடுக்கிறது நமக்கு. இன்றைக்கி நமக்கு ஒருவேளை மகிமை இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் வசனம் சொல்கிறபடி நாம் நம்முடைய சிந்தனையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவரை நம்ம மாற்றுவதற்கு பிரயாசப்படுவதை காட்டிலும் நம்மை மாற்றிக்கொள்வது தான் முடியும். அதான் சாத்தியமான காரியம் கூட. அப்போ தேவன் ஆபிரகாம் தெரிந்து கொண்டார், அவன் அழைத்தார். அவர் என்ன சொன்னார்? அந்த வாசம் பார்த்தீங்களா? ஆதியாகமம் 12வது அதிகாரம் அதில் 1வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அவர் தான் தெரிந்து கொண்டார். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நம்மளை அழைத்தவர் உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே முன்குறிச்சிருக்கிறார். நாம் இந்த நாட்களில் பிறக்க வேண்டும், இந்த நாட்களில் நாம் வாழ வேண்டும், குறிப்பிட்ட அந்த நாளில் நாம் ரட்சிப்புகளாய் வர வேண்டும். எல்லாத்துலேயும் தேவன் எல்லாத்தையும் ஸ்கெட்ச் போட்டு தான் வச்சுருக்கிறார். எதுவுமே யதார்த்தமே நடப்புறது அல்ல. கர்த்தர் எல்லாத்துலேயும் ஒரு மாஸ்டர் பிளான் வச்சுருக்கிறாரு. அதில் நம்முடைய ரட்சிப்பும் அடங்கி இருக்கிறது, நம்முடைய ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கிறது, நம்முடைய குடும்பத்துடைய சமாதானம் அதில் இருக்கிறது. ஆதியாகமத்தில் 22வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தபடியாக ஆண்டவர் எந்த வார்த்தை உபயோகப்படுத்துகிறாரு? உன் சந்ததி, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் தேவன். வசனம் அப்படி தான் சொல்லி கொடுக்கிறது. இன்றைக்கி ஒருவேளை
நிகழ்காலத்தில் என்ன இருக்குதோ அதை பார்க்கவே பார்க்காதீங்க. வசனம் என்ன சொல்கிறதோ அதை உள்ளத்துக்குள்ளே கொண்டுட்டு போங்க, அதை பாருங்கள். காணப்படாதவர்களின் நிச்சயம் தான் விசுவாசம், நம்பப்படுகிறவர்களின் உறுதி தான் விசுவாசம். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்துன்னு சொல்லிவிட்டு அடுத்தபடியாக உன் சந்ததியை. கர்த்தர் நம்மீது மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிக்கு மேலும் அக்கறை உள்ள தேவன். உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். வர்த்திக்க பண்ணுவதுக்காக அந்த அர்த்தம் தான், இன்க்ரீஸ் பண்ணுறது. அடுத்தபடி என்ன சொல்லப்பட்டிருக்குது, உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஜெயமுள்ள வாழ்க்கை. நம்முடைய பிள்ளைகள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் இங்கே ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்துருக்கிறார். ஒருவேளை அது கல்வியிலே இருக்கலாம், அல்லது பிஸ்னஸில் இருக்கலாம், அல்லது பாவத்தை மேற்கொள்கின்ற காரியமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் தேவன் இங்கே வாக்கு கொடுக்குறாரு, உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்கள். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த 18வது வசனத்தை வாசிப்போம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடி. இங்கே ஒரு ஆண்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினார். இந்த ஆசீர்வாதமானது ஆபிரகாமிட்ட இருந்து ஆபிரகாமுடைய சந்ததிக்கு கடந்து போவதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவனுடைய கீழ்ப்படிதல். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 12வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். கர்த்தர் கொடுத்தும் சோதிப்பார், கொடுக்காமையும் சோதிப்பார். அங்கே தான் நம்முடைய விசுவாச பரீட்சை இருக்கிறது. நம்ம இவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணுறோம், கிடைக்கலையே. ஆபிரகாமை பார்த்தீங்களா, எத்தனை வருஷம் காத்திருந்தோம். கர்த்தருக்கு காத்திரு, அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனது கிடையாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகளைப் போல செட்டையில் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். அருமையானவர்களே, ஒருவேளை இன்றைக்கி நம்ம ஜபத்துங்களுக்கெல்லாம் சில ஜபத்துக்கு பதில் வராதது போல இருக்கலாம். ஆனால் தேவன் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன், ஆகாரின் சத்தத்தை கேட்ட தேவன் நம்முடைய சத்தத்தையும் கேட்கிறவராக இருக்கிறார். அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்குன்னா நம்முடைய விசுவாசத்தில் நம்ம சோர்ந்து போகவே மாட்டோம், தைரியமாக இருப்போம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, உன் புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினாலே. கர்த்தர் கொடுத்தது சோதிப்பார், கொடுக்காமையும் சோதிப்பார். கொடுத்து சோதிக்கிறதும் பிரச்சனை. நம்ம எந்தளவுக்கு அந்த விசுவாசத்தில் நம்ம நிற்கிறோம் என்பதற்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 16வது வசனத்தை வாசிப்போம். நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியா. ஆண்டவர் சொன்ன அந்த குறிப்பிட்ட மலைக்கு உன் பிள்ளையாண்டான் கூட்டிகிட்டு போ, அங்கே அவனை எனக்கு பலி செலுத்து. ஆபிரகாம் யோசிக்கவே இல்லை, போய் மனைவிட்டெல்லாம் போய் ஆலோசனைலாம் பண்ணலை, கிளம்பிட்டான். தேவன் அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்ப்பார், நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்குது. ஒருவேளை நம்முடைய ஜபத்துக்கு பதில் வராமல் இருப்பது போல் காணப்பட்டாலும் கூட நம்மளுடைய விசுவாசம் அந்த இடத்துல எப்படிதான் இருக்கிறது. அல்லது கொடுத்துட்டாரு கர்த்தர், எல்லா ஆசீர்வாதங்களும் வந்துருச்சு, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கிறது. அதான் ஒரு தெரிஞ்சோம்னா, ஆண்டவரே ரொம்ப செல்வம் எனக்கு கொடுத்துடாதீங்க, நான் எனக்கு பெருமை வந்துடும், அப்போ நான் உங்களை ஒருவேளை நான் மறுதளிச்சிடுவேன், அதனால் எனக்கு ரொம்ப செல்வம் கொடுக்காதீங்க.
அதுக்காண்டி தரித்திரத்தையும் கொடுத்துடாதீங்க. ஒருவேளை நான் தரித்திரப்பட்டு திருடிட்டேன்னா அது உங்களுடைய நாமத்துக்கு மகிமை இல்லாமல் போயிடும். இன்றைக்கு எனக்கு என்ன வேணுமோ அதை எனக்கு படி கொடுத்தா போதும். அப்படி தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. இப்போ நேரம் இல்லை, நான் அதெல்லாம் எடுத்தோம்னா நேரம் போயிட்டே இருக்கும். இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். இன்றைக்கி தேவன் பூசிக்கிறார். மன்னாவை எடுக்க சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கி உனக்கு என்ன அளவு வேணுமோ எவ்வளோ நாள் எடுத்துக்க. அன்லிமிட்டெட் மீல் தான். ஒரு நாள் எவ்வளோ சாப்பிட முடியுமோ எடுத்துக்க. ஆனால் நாளைக்கு சேர்த்து வைக்காது. நாளைக்கு நீ சேர்த்து வச்சேன்னா அது என்ன ஆகிடும்? புழுத்து போயிடும். நம்முடைய விசுவாச கர்த்தர் சோதிக்கிறார். ஒருவேளை நமக்கு பதில் வரலையா, குடும்பத்தில் சில சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்கிறதா, உங்களோட விசுவாசத்தை அப்ளை பண்ணுங்க. அது உங்களோட விசுவாசத்தை செயல்படுத்துங்க. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அப்போ சொல்லணும். பிரச்சனை சந்திக்கும் போது சொல்லணும். வாய் திறந்து சொல்லுங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் பக்திக்கு பண்ணுகிறவர் நம்முடைய தேவன். இதே ஆதியாகமம் 6வது அதிகாரம். நான் இங்கே பாஸ்டாகவே போகிறேன். நீங்கள் வீட்டில் இருந்தெல்லாம் உட்காந்து படிங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். 9வது வசனத்தை வாசிப்போம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருந்தான். அன்னைக்கு இருந்த நாட்களில் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். அந்த நாட்டில் எத்தனை பேர் வாழ்ந்திருப்பாங்க யோசித்து பாருங்க. ஒரு பெரிய ஜனம் மலை ஜலத்திரள் அந்த முழு உலகத்தையும் அழிச்சு போச்சு. ஆனால் அவ்வளோ பேரில் ஒரே ஒருத்தன் தான் நீதிமானாக அந்த நாட்டில் வாழ்ந்துருக்கிறான். அப்போ அவன் பிள்ளைய கூட இந்த லிஸ்ட்டில் வரல. அவன் மனைவி, அவன் பிள்ளைகள், மருமக்கமார்கள் யாருமே இந்த லிஸ்ட்டில் வரல. அப்படி அவங்க இருந்திருப்பாங்கன்னா அவங்க எழுதி வச்சுருப்பார். இங்கே எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, நோவாவின் பேரை மட்டும்தான் அவன் எழுதி வச்சிருக்கிறார். நோவாவினுடைய நீதி, நோவாவினுடைய உத்தமமானது அவன் குடும்பத்தை காப்பாற்றியது. 18வது வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். நீயும் உன்னோட கூட. அருமையானவர்கள், இந்த வார்த்தை எங்கள் மனதில் பதிய வைங்க. நீயும், நீ மட்டும் போகணும், அதான் தகுதி. குடும்பத்தை சேர்ந்த யாருக்குமே தகுதி இல்லை. ஒருவேளை அவனுடைய குமாரர்கள், அவருடைய மனைவி, மருமகள்கள் நீதிமான்களாக இருந்திருப்பார்கள் என்றால் ஆவியானவர் எழுதி வச்சிருப்பார். நோவான் பேர் மட்டும்தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நோவானுடைய உத்தமத்தை தேவன் பார்த்தார். அவர் என்ன சொல்கிறாரு? நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் வேலைக்குள் பிரவேசியுங்கள். அருமையானவர்களே, நம் ஒருவருடைய உத்தமம் நம் குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ளே கொண்டுட்டு வரும். நம்ம ஒழுங்காக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், குடும்பம் தானாகவே செழிக்க ஆரம்பித்து விடும். ஆட்டம் போடக்கூடாது. அடங்கி ஒடுங்கி கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம அதிகப்படுத்தி நம்ம பண்ணும்போது தான் பிசாசிட்ட போய் மாட்டிக்கிறோம். மிஞ்சின நீதிமானாய் இராத, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை அந்த வாழ்க்கை வாழ்ந்து போயிட்டே இருந்தால் போதும். கர்த்தர் நம்மள அதிகமாக எதிர்பார்க்கலாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் தனிப்பட்ட முறையில் உத்தமமாக இருப்போம் என்றால், நாம் நீதி செய்கிறவர்களாக இருப்போம் என்றால், தேவன் நம்முடைய சந்ததிகளுக்கும் அதை அவங்களுடைய தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட. 9வது அதிகாரம், ஆதியாகமம் 9வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆக்சுவலாக நோவா மட்டும்தான் அங்கே நீதிமான். ஆனால் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? நோவாவையும் அவன் குமாரரையும்.
உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார், பெருக்க பண்ணுகிறார். இங்கே அந்த வார்த்தை தான் இங்கேயும் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். தேவன் ஆசீர்வதிங்கன்னு நம்ம ஜெபிப்பதை காட்டிலும் அந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் வாழ்வதற்கு நம்ம என்ன செய்யணுமோ அது செஞ்சால் போதும். நம்மளை காட்டிலும் தேவன் நீதி உள்ள தேவன், நியாயமுள்ள தேவன். அவருடைய தரசு ஒரு நாளும் தவறவே தவறாது. சரியாய் தேவன் படி அளக்கிற தேவன் நம்முடைய தேவன். எனவே அருமையானவர்களே, நம்மையும் மாத்திரமல்ல நம்முடைய சந்ததிகளையும் தேவன் வர்த்திக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலர்களின் நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி பவுலையும் சீலாவையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. இந்த சம்பவம்லாம் வீட்டில் போய் படித்து பாருங்கள். அங்கே ஒரு பெரிய ஆராதனை நடத்துகிறாங்க சிறைச்சாலையில். அங்கே கர்த்தருடைய வல்லமை அங்கே விளங்க பண்ணுகிறது. அஸ்திபாரங்களே குலுங்கும்படியாக தேவன் தம்முடைய வல்லமை அங்கே விளங்க பண்ணுறார். எல்லா சிறை கதவுகள் கட்டப்பட்டிருந்த கட்டுகளெல்லாம் முறிந்து விழுந்தது. அந்த ஜெயிலர் தன்னை மாய்த்து கொள்ள முடியாது. எல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்கன்னா இவனை அப்படியே டெத் பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அவன் என்ன பண்ண, தன்னை மாய்த்து கொள்ளும்படியாக. அப்போ பவுல் சொல்கிறான், உனக்கு ஒரு தீங்கும் செய்யாத, நாங்களாம் இங்கே தான் இருக்கிறோம், யாரும் நாங்கள் சிறையை விட்டு வெளியே போகலை. இதை பார்த்து அவனுக்கு மிரட்சியாகி போயிடுச்சு. இப்படி ஒரு சம்பவம் நடக்குமா? ஒரு பக்கம் துதி ஆராதனை நடக்குது. ஆராதனை நடக்கும்போதே சிறைச்சாலையில் ஒரு பெரிய அசைவு உண்டாகுது. கதவுகள்லாம் திறக்கப்படுது. அவன் என்ன சொல்கிறான், 30வது வசனத்தை வாசிப்போம். அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். அவனுடைய பிரேயர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன செய்ய வேண்டும், ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும். நம்ம ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய கேள்வி, நான் ரட்சிக்கப்படுவதற்கு. நம்ம இன்னும் ரட்சிப்பில் பூர்ணம் அடைய வேண்டிய பகுதிகள் நிறையா இருக்கிறது. அதுக்கு அங்கே என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். அப்போ தான் சொல்கிறான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. அவன் கேட்டது வீட்டாருக்காண்டி கேட்கல, அவன் கேட்டது தன்னை குறித்து தான் கேட்டான். ஆண்டவரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான். ஆனால் பதில் எப்படி வருகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார். நம்முடைய விசுவாசம் அந்த குடும்பத்தை பாதிக்கும். நாம் தேவ சமூகத்திலே காட்டுகிற அந்த பக்தி வைராக்கியம் நம் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். ஒருவேளை அவர்கள் தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட தேவன் அந்த தகுதிக்குள்ளாக வழி நடத்துவார். அவருடைய பாவக்கட்டுகளை அறுத்தெடுத்து அவர்களின் ரட்சிப்புகளாய் வரும்படி தேவன் கிருபை செய்வார். நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும். அப்போ நம்ம ஒரு ஆள் சரியாக இருப்போம் என்றால் நம்ம குடும்பத்துடைய ரட்சிப்பு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. நீ விசுவாசி, நீ உத்தமனாயிரு, நீ நீதிமானாயிரு, உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அருமையானவர்களே, தேவன் நீங்கள் வேதாகமத்தில் எங்கன்னா படித்து பாருங்கன்னா, ஒரு மனிதனை தெரிந்து கொள்வார் என்றால் அடுத்தபடியாக அவங்க குடும்பத்தை தான் தேவன் ஆசிரிப்பார். ரெண்டையும் பிரித்து தேவன் பார்ப்பதே கிடையாது. அந்த நபர் ப்ளஸ் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நீங்கள் வேதாகமத்தில் எங்கன்னா படித்து பாருங்கள்,
தேவன் அவ்விதமாக தான் ஒரு மனிதனை பார்க்கிறார். மனிதன் என்றால் அவனுடைய குடும்பம். அப்போ தேவனை பொறுத்த மட்டுக்கும் நம்மையும் வர்த்திக்க பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளையும் பெருக பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம். தாவீது ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தாவீதுக்கு பின்பதாக சாலமோன் வந்தான். சாலமோனுக்கு தாவீது சொன்னான், எப்பா நம்ம கர்த்தர் ரொம்ப கரார் பேர்வழி, ஒழுங்காக இருந்தேன்னா உன்னுடைய ராஜாங்கம் உன்னுடைய பிள்ளைக்கு போகும், சேட்டை பண்ணினேன்னா உன் ராஜாங்கம் உன்னிடத்துலேருந்து பிடுங்கப்படும். தாவீதும் சொல்லுவான், கர்த்தர் அவனுக்கு அப்படி தான் சொல்லி இந்த ராஜாங்கத்தை அவன் கையில் ஒப்பு கொடுப்பார். ஆனால் அவன் என்ன பண்ணிவிடுவான், ஸ்திரீகள் இடத்துல தன்னை விற்று போட்டு எவனாச்சும் 1000 பொண்ணை கல்யாணம் பண்ணுவானா? யோசிச்சு பாருங்க. இவங்களுக்கு தான் ரொம்ப தெரியும் அதை பற்றி. அவன் ஒரு கல்யாணம் கட்டிக்கிட்டு படுற பாடு. இவன் 1000 + 1 கல்யாணத்துலலாம் 1001 மொய் எழுதுகிற மாதிரி இவன் 1001. அதாவது நீ ஆகமங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ராஜா ஒரு மனைவி உடையவனாக இருக்க வேண்டும். அவனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக கண்டிஷன் ஆண்டவர் எழுதி வச்சுருக்கிறார். அவனுக்கு 2 மனைவி கூட இருக்கிறதுக்கு இந்த வேதம் அனுமதி கொடுக்கவில்லை. ஆனால் விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா, ராஜாங்கத்தை தேவன் சாலமோனிலிருந்து பிடுங்கி விட்டார். இன்னும் ரொம்ப நாளுக்கு உயிரோடு இருந்திருக்கலாம். அவனுடைய ஆயுசு நாட்களை தேவன் குறைத்து விட்டார். ராஜாங்கம் பிடுங்கப்பட்டது. இதில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். 11வது அதிகாரத்தில் 12-13 வசனங்களை வாசிப்போம். அப்படியே பாஷாவும் அவன் குமாரனாகிய ஏலாவும் இல்லை 1 ராஜாக்கள் 11, 12, 13. ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம். உன் குமாரனுடைய கையினின்று அதை பிடுங்குவேன். ஆனாலும் ராஜ்யம் முழுவதையும் நான் பிடுங்காமல் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட எருசலேமின் நிமித்தமும் ஒரு கோத்திரத்தை நான் உன் குமாரனுக்கு கொடுப்பேன் என்றார். அதாவது சாலமோன் தேவனுடைய கற்பனைகளை மதிக்காதல, ஆனால் தேவன் தாவீதை அவனுடைய உத்தமத்தை பார்க்கிறார். சாலமோன் ராஜ்யத்தை பிடுங்கினாலும் கூட கர்த்தர் என்ன சொல்கிறாரு, என் தாசனாகிய தாவீது நிமித்தம். நம்ம இந்த பூமியில் வாழ்கிறோம், நம்ம காலங்கள் கடந்து போய்விட்டது. ஒருவேளை நம்முடைய சந்ததியில் யாராவது தேவனுடைய கற்பனைகளுக்கு புறம்பாய் வாழ்வார்கள் என்றால், தேவன் நம் நிமித்தம் நம் சந்ததிகளுக்கு இறக்கம் செய்கிற தேவன். ஒருவேளை நம்ம இந்த பூமியில் ரொம்ப நாளைக்கு நம்ம கொடுக்கப்பட்ட காலத்தில் வாழ முடியும். தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த வாழ் நாட்களை வாழ்ந்தான். தாவீதுடைய பீரியட் முடிஞ்சிருச்சு. அடுத்தபடியாக சாலமோன் வந்தான். சாலமோன் ஒழுங்காக இல்லாததுனால தேவன் தாவீதை மறக்கவில்லை. நம்ம சரியாக இருப்போம் என்றால் கர்த்தர் நம் நிமித்தம் நம்முடைய சந்ததிகள் மீது இரக்கம் பாராட்டுகிற தேவன். இதெல்லாம் மனதில் பதிய வச்சுக்கொள்ளணும். நீங்கள் என்ன ஆவியார் சொல்கிறாரு, உன் தகப்பனாகிய தாவீதின் நிமித்தம். சாலமோன் தகுதி இல்லாதவனாக போயிட்டான். ராஜ்யம் அவன்கிட்ட பிடுங்கப்பட்டது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ராஜ்யம் முழுவதையும் நான் பிடுங்காமல் என் தாசனாகிய தாவீது நிமித்தம். நாம் இந்த பூமியில் வாழ்கின்ற இந்த ஆயுசு நாட்களில் தேவனுக்கு முன்பதாக உத்தமமாக இருப்போம் என்றால், தேவன் நம்மை மறந்து விடுகிற தேவன் கிடையாது. வேதத்தில் என்ன சொல்ல, தம்முடைய அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் கிடையாது. ஒரு மகன் தப்பு செஞ்சிட்டான்றக்காண்டி கர்த்தர் தாவீதை மறக்கவில்லை. இதே அதிகாரத்தில் 36வது வசனத்தை வாசிப்போம்.
என் நாமம் விளங்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன். என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு என்னாலும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து குறித்து என்ன சொல்கிறாங்க? தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. நம்மளும் அதானே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்துகிறாரு. சாலமன் தப்பு செஞ்சுட்டான். ராஜ்யம் அந்த கோத்திரம் ரெண்டாங்க பிரிக்கப்பட்டது. ஒரு கோத்திரத்தை தாவீது நிமித்தம் தேவன் அதை ஸ்பெஷலாக பாதுகாத்தார். அருமையானவர்களே, கர்த்தரை பொறுத்த மட்டுக்கும் நம்முடைய உத்தமத்துக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்குறாரு. நம்ம செய்கிற நீதி உள்ள வாழ்க்கைக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் நாமம் விளங்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு, என் தாசனாகிய தாவீதுக்கு. இந்த இடத்துல உங்கள் பேரை போடுங்க. உங்கள் பேரை போட்டுட்டீங்க. இந்த வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஒருவேளை நம்ம காலத்துக்கு பின்பதாக நம்மளை சந்திகளை எவனாச்சும் சேட்டை பண்ணுற வந்தான்னா, கர்த்தர் நம்மி நிமித்தம் அங்கே இறக்கம் செய்கிற தேவன், அங்கே கிருபை செய்கிற தேவன். என்னாலும் ஒரு விளக்கு எரிந்து கொண்டு இருக்கும்படியாக உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுகிறவர் நம்முடைய தேவன். அப்போஸ்தலர் நிருபம் 27வது அதிகாரம் 24வது வசனத்தை பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். கிட்டத்தட்ட 276 பேர் அந்த கப்பலை பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் திடீர்னு புயல், சூறாவளி, தப்பி பிழைப்போம் என்கின்ற நம்பிக்கை அங்கே இருந்த யாருக்குமே இல்லை. அநேக நாட்களாக சூரியனை பார்க்கல, நட்சத்திரங்களை பார்க்கல. அவங்கள சுற்றிலும் ஒரு கார் பயங்கரமான புயலில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. யாருக்குமே பிழைச்சி நம்ம கரையேறுவோம் அப்படின்ற நம்பிக்கை இல்லை. நீ வீட்டில் போய் இதெல்லாம் படித்து பாருங்கள். ஆனால் அங்கே என்ன வார்த்தை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பயப்படாதே. முதல்ல கர்த்தர் சொல்கிற வார்த்தை பயப்படாது. புயல் வரலாம், ஆனால் புயலை காட்டிலும் பெரியவர் நம்மோடு இருக்கிறார். புயல் வர கடல் இருந்தால் புயல் இருக்க தானே செய்யும். கடலுன்னு ஒன்று இருந்தால் புயல் வரத்தான் செய்யும். ஆனால் இறையாதே, அமைதலாக என்று சொல்லுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம்னா, புயலையும் காத்தையும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோமே. நம்ம உடனே எங்கே போயிடுறோம்னா, நேர கிரேவியார்டு போயிடும். சுடுகாட்டில் போய் படுத்துக்கிறோம். எப்போ உனக்கு இருக்குப்பா உயிர், நான் அதுக்குள்ளே போய் அங்கே போய் படுத்துக்கிட்டேன். அதாவது நான் திருப்பி கூட்டிகிட்டு வர வேண்டியதாக இருக்குது. இரு இன்னும் உனக்கு ஜீவன் இருக்குது, நான் ஆயுசு நாட்டில் கொடுத்துருக்குறேன், நீ அதுக்குள்ளே அங்கே போய் உட்காந்துட்டே. அப்படிதான் சீசர் சொன்னாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம். அருமையானவர்களே, காலங்கள் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. அதை யாரையும் மாற்ற முடியாது. நீ நினைக்கிறது ஒரு நாளும் தடைப்படாது. கர்த்தர் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிளான் வச்சிருக்கிறார். அது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் சில புயல்கள் வந்தாலும், எதிர்மறையான சூழ்நிலைகள் வந்தாலும், கர்த்தர் சொல்றாரு, பயப்படாது. இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். உன் நிமித்தம். அவங்க நல்லவங்க கிடையாது, அவங்களுக்கும் தேவனுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் சவுல் என்கின்ற ஒரு மனிதன் நிமித்தம் அந்த கப்பல் பயணம் செய்த எல்லாருக்கும் ஆயுசு நாட்களில் தேவன் கொடுத்தார். எல்லாருக்கும் ஜீவன் கிடைத்தது. எல்லாரும் பாதுகாப்பாய் கரையேறினார்கள். நம் ஒருவர் நிமித்தம் நம்முடைய சூழ இருக்கிறவர்களுக்காக தேவன் தயவு பண்ணுகிற தேவன். நம் குடும்பத்துக்காக, நம்முடைய இனப்பந்துகளுக்காக, நம்முடைய நண்பர்களுக்காக தேவன் தயவு பண்ணுவார். சவுலை போல நாமும் கர்த்தருக்காக இருப்போம் என்றால் தேவன் தயவு பெருத்தவர்.
அவர் கர்த்தரை குறித்து சொல்லும் பொழுதே கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மகா தயவுள்ளவர். மகா தயவுள்ளவர், தயவு உள்ள தெய்வம் நம்முடைய தேவன். அப்போ நம் நிமித்தம் நம்ம குடும்பத்துக்கு மாத்திரமில்லை, நம்மளை சூழ இருக்கக்கூடிய அந்நியர்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்குறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா 34 வசனத்தை வாசிப்போம். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாய் இருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றார். ஒரு மயிரும் விழாது. இதை விட என்ன கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கணும்? சவுலின் நிமித்தம் அந்த கப்பலில் பயணம் செய்த 270, இவனை சேர்த்து 76, அப்போ மீதமுள்ள 275 பேரை அந்த ஒரு மனிதனுடைய நீதி நிமித்தம் அந்த கப்பலில் பிரயாணம் செய்த எல்லாருக்கும் தேவன் தயவு செய்கிற தேவன். அப்போ நம்ம குடும்பத்துக்கு செய்ய மாட்டாரா? நம்ம பிள்ளைகளுக்கு செய்ய மாட்டாரா? செய்வார். அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் வாக்கு உண்மை உள்ள தேவன். அவருடைய வார்த்தைகளெல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்று தான் இருக்கிறது. விசுவாசிக்கிறவன் பிழைப்பான், தன் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். 128வது சங்கீதம். இதை கல்யாணத்தில் பாட்டாகவே பாடுவாங்க. முதலாவது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் யாராக இருந்தாலும் சரி. நீங்கள் யூதனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இஸ்ரேல்னால இருக்கணும்னு அவசியம் இல்லை, யாராக இருந்தாலும் சரி. அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பேரை போட்டுக்கணும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற உங்கள் பேரை போடுங்க. அந்த எவனோன்ற எடுத்துட்டு உங்கள் பேரை போடுங்க, அவன் பாக்கியவான். அடுத்தபடியாக இவன் தானே பயந்து வாழ்ந்தான், ஆனால் ஆசீர்வாதம் எங்கே போகுது பாருங்களேன். 3வது வசனத்தை வாசிப்போம். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கட்டுகளை போல் இருப்பார்கள். ஆண்டவர் ஒரு மனிதன் பயந்து கர்த்தருக்கு பயந்து, ஒரு மனிதன் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு பயந்து வாழுமான் என்றால் கர்த்தர் நேராக அடுத்தபடி எங்கே போயிடுறாரு? குடும்பத்துக்குள்ளே போயிடுறாரு. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். திராட்சை கொடியை போல் இருப்பார். செடி இயேசு கிறிஸ்து. நான் செடி, நீங்கள் கொடிகள். கனிதரும் திராட்சை கொடியாக தேவன் நம்ம குடும்பத்தை மாற்றுறாரு. அடுத்தபடியாக கர்த்தர் என்ன சொல்கிறாரு? உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும். அதான் இந்த முன்னன்றதெல்லாம் அவங்க பேரை போடுங்க. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். நம்முடைய பிள்ளைகளை தேவன் அவிதமாக ஆஸ்வதிக்கிற தேவன். நம்மளை மாத்திரமல்ல, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் தேவன் வர்த்திக்கு பண்ணுகிற தேவன், வாக்கு மாறாத தேவன். 6வது வசனத்தை வாசிப்போம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அடுத்தபடியாக கர்த்தர் சொல்றாரு, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை. நம்ம உயிரோடு இருந்தால் தானே பார்க்க முடியும். அப்போ நமக்கும் ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆயுசு நாட்கள் கொடுக்குறாரு. உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும். அடுத்தபடியாக சமாதானம், இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும். கண்ணு தெளிவாக தான் பார்க்க முடியும். கண்ணு தெளிவாக இல்லைன்னா அப்போ கர்த்தர் நம்முடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இன்றைக்கெல்லாம் நர்சரி ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க கூட கண்ணாடி போட்டிருக்கிறாங்க. குட்டி குட்டி பிள்ளைங்களாம் கண்ணாடி போட்டு வர்றாங்க. அது நம்முடைய லைஃப் ஸ்டைல்னால் வந்த விளைவு. செல்ஃபோன் அது 1% ஆசீர்வாதம் என்றால் மீதமுள்ள 99% சாபம். செல்ஃபோனை நிறைய பேர் பெருமை அங்கே வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் ஒளிச்சு வைக்க வேண்டிய பொருள், வெளியே காட்டக்கூடாது, அசிங்கமான பொருள் அது. ஆனால் இன்றைக்கி மனுஷன் என்ன பண்ணுறான்னா பெருமையாக அடிமை வச்சுக்கிட்டு இப்படியே தூக்கிட்டு போகிறான். யாருமே கையில் செல்ஃபோன் இல்லாத ஆளுகளை பார்க்கவே முடியாது. நீங்கள் ரொம்ப நல்லவங்க. நீங்கள் ட்ரெயின்லலாம் பார்த்தீங்கன்னா செல்ஃபோனை சில பேர்லாம் 2 பவுனும் வச்சுட்டு பார்க்குறோம். ஒன்று காதுக்கு, ஒன்று கைக்கு,
அதெல்லாம் வந்து நம்மளை நறுத்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பிசாசு. அதுக்கு அடிமையாயிட்டான் மனுஷன், தெரியல அவனுக்கு. அருமையானவர்களே, அநேக காரியங்களை நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா விவரம் தெரியாமல் பிசாசுகிட்ட போய் நம்மளே போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளை கண்ணெல்லாம் போச்சு. அதுக்கு கர்த்தர் பொறுப்பு கிடையாது. நாம் தான் அநேக காரியங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்றைக்கி பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 வயசு பிள்ளை வந்து கேமராவை ஆன் பண்ணி ஃபோட்டோ எடுத்து காட்டுது. எனக்குலாம் பயங்கர ஆச்சரியம், என்னங்கடா நாடு எங்கடா போகுது. அந்த பிள்ளை கேமரா வந்து அந்த செல்ஃபோனை ஆன் பண்ணி கேமரா ஓப்பன் பண்ணி செல்ஃபி எடுத்து என்கிட்ட வந்து காட்டுது. மிரண்டு போயிட்டேன் நான், எப்போ இந்த யுகம் எங்கடா போகுது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய பொறுப்பு. நான் அதை தான் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நம்ம இவ்வளோ ஜாக்கிரதையாக நம்ம பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஞானம் பெருத்து போன காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அறிவு பெருத்து போச்சு. யாரும் யாருக்கும் சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல ஞானம் அப்படி பெருகி போச்சு. ஆனால் நம்ம பிள்ளைகளை, நம்ம குடும்பத்தை ஜாக்கிரதையாக கொண்டு போக வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. செல்ஃபோன்லாம் நீங்கள் பெருமையாக யூஸ் பண்ணாதீங்க. அதெல்லாம் மறைச்சி வைக்க வேண்டிய பொருள். கௌரவமாக பெருமையெல்லாம் அதில் கிடையவே கிடையாது. அது அழிவுக்குரிய ஒரு பொருள். ஏன்னாச்சும் ஒருத்தன் பட்டாக்கத்தை வச்சுட்டு சுற்றுவானா, அது மாதிரி அது ஒரு டேஞ்சரான பொருள். அது மறைச்சி வைக்க வேண்டிய பொருள். அது நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். கர்த்தர் வந்து அடுத்தபடியாக நம்முடைய பிள்ளைகளையும் ஆசிரியக்கிறாரு, நம்மளையும் ஆசிரியக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் நான் முடிச்சுறேன். உபாகமம் 7வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவருக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும், உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தமிழ் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும், எத்தனை பிள்ளைகள்னு கேட்டிங்கன்னா 1000 தலைமுறை மட்டும். கணக்கு போட்டு பாருங்கள், மண்டே பிச்சுக்கிடுவீங்க. அவ்வளோ தூரத்துக்கு தேவன் தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிற தேவன். 1000 தலைமுறை மட்டும். தாவீதுக்கு வந்து தேவன் வந்து கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தை இன்னைக்கு வரைக்கும் தேவன் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஒருவேளை தாவீதை போல நாமும் கர்த்தருக்கு அடுத்த காரியங்களே வைராக்கியமாக இருப்போம் என்றால் தேவன் நம்முடைய சந்தையில் அவ்விதமாக ஆஸ்வதிக்கிற தேவன். என் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போக மாட்டான். ஒரு டம்ளர் தண்ணிக்கு கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறார் என்றால் நாம் நீதி உள்ள வாழ்க்கை வாழ்வோம் என்றால், தேவனுக்கு முன்பதாக நாம் உத்தமமாக இருப்போம் என்றால், தேவன் 1000 தலைமுறை மட்டும் அங்கேருந்து ஒருவேளை நம்ம பார்க்குறதுக்கு தேவன் அனுமதி கொடுப்பார். இதெல்லாம் உன் சந்ததிப்பா, நான் என் வாக்கு தத்தில் உண்மையாக இருக்கிறேன், இதெல்லாம் உன்னுடைய சந்ததி, வாக்கு மாறாதவர். இதே உபாகமத்தில் 1வது அதிகாரத்தில் இதை விட நல்லா இருக்கும் அந்த வசனம். பாருங்களேன், ரொம்ப ஆவியான அழகாக எழுதி வச்சிருக்கிறார். 10வது வசனத்தை வாசிப்போம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாய் இருக்கிறீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணினார். அதாவது அர்த்தம், வார்த்தை தான், ஆனால் மீனிங் எல்லாம் ஒரே அர்த்தம்தான். இதோ இந்த நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாக இருக்கிறீர்கள் அப்படி சொல்லிவிட்டு ஆவியான சொல்றாரு. அடுத்த வசனத்தை வாசிப்போம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏற்கனவே இவங்க பெருகி போய் தான் இருக்கிறாங்க. 10வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இது அதாவது இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல, இது 1000 மடங்கை வச்சு பார்த்தா எவ்வளோ இருக்கும் பாருங்களேன்.
நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? முடியலை. இது 1 மடங்கு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இப்பொழுது இருக்கிறதை போல நீங்கள் 1000 மடங்கு 1000 மடங்கு 1000 தலைமுறை மட்டும் தேவன் செய்கிறவர் மாத்திரமல்ல, 1000 மடங்கு நம்முடைய சந்ததிகளை ஆஸ்வதிப்பதற்கு உண்மையுள்ள தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். நாம் முழங்கால் படியிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். இந்த வருடத்தின் முதலாவது ஆராதனை எங்களுக்கு ஆசிர்வதித்து கொடுத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மேகஸ்தம்பமாய் எங்களோடு நீ இருந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். வார்த்தையானவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். ஆமேன் என்கிறவர இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் நம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற சபைக்காக ஸ்தோத்திரம். சபையாரை நம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆண்டவரே, இவர்கள் வாழ்வாங்கு வாழட்டும் ஆண்டவரே. இவர் நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளையும் நான் வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். நீ வாக்கு மாறாதவராக இருக்கபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதிர்கொள்கிற நாட்களிலே இந்த வார்த்தையை அவர்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டு உடைய நாமத்தை துதிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்காக, தனிப்பட்ட ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய நாமம் ஒவ்வொருத்தர் மூலமாய் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டவரே, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கங்கள், உம்முடைய கிருபைகள் பெருகட்டும் ஆண்டவரே. குறைகள் எல்லாம் நிறைவாய் மாற்றுகிறவர் எங்கள் தெய்வமாக இருக்கபடியால் ஸ்தோத்திரம். நோய்களை குணமாக்குகிறவர் எங்கள் தெய்வமாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சமாதானத்தின் தெய்வன் எங்கள் தெய்வமாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிற தெய்வம் எங்கள் தெய்வமாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நம்முடைய சமூகத்திலே இருக்கிற ஒவ்வொரு நபரையும் அவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். பலவீனங்கள் எல்லாம் பலனாய் மாறட்டும், வியாதிகள் சுகம் உண்டாகட்டும். நானே உன்னை குணமாக்குகிற பரிகாரி, ஏத்திற்கு வரப்பண்ணின வாதைகளில் ஒன்றை உன்மேல் நான் வரப்பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பார் என்று இருக்கிறதே. வார்த்தையின்படி ஆகட்டும். நீதியின் சூரியன் உதிப்பாராக. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு பெற்றோருக்காக நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. எங்கள் பிள்ளைகளை பக்தியுள்ள சந்ததிகளாய் வளர்க்க வேண்டிய அந்த உக்ரானத்தை அவர்கள் உணர்ந்து செயல்பட உதவி செய்யுங்க. ஒவ்வொரு வாலிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு சிறு குழந்தைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் அவர்களுக்கு வேண்டிய எல்லா நன்மையான ஆசீர்வாதங்களை கொடுங்க. சபையில் ஆண்டவரே, சீக்கிரம் வாசிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். பாடகர் குழுவுக்காக ஸ்தோத்திரம். ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 24வது வருஷத்தில் ஆத்தும அறுவடைக்காக ஸ்தோத்திரம். திரளான ஜனங்களை ஆண்டவரே அறுவடை செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வெற்றிடங்கள் எல்லாம் ஆத்துமாக்களால் நிரப்ப போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்குள்ளும் அப்படிப்பட்ட வைராக்கியத்தை தேவ இந்த நாளிலே விதைத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். என் சபை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று இருக்கிறது போல இந்த நாளிலே, இந்த காலை நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் அவ்விதமாய் ஆள்கொள்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். 24வது வருஷத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடரும் சொல்லியிருக்கிறீங்க. புல் உள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டி நடத்துகிற நல்ல மேய்ப்பரே,
நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். நாராயணன் எல்லா துதிக்க மைமே நாங்கள் உண்மைக்கு செலுத்தி எல்லா ஆண்டவரையும் நீங்களே உயர்ந்துருங்க, நீங்களே மகிமைப்படுங்க. நீங்கள் பெருகவும் நாங்கள் சிறுகவும் ஆகட்டும் ஆண்டவர். எல்லா துதிக்கிற மகிமை நாங்கள் உண்மைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர்.